என் தங்கமே, இன்று உன் தாயானவள் இந்த வராகி உனக்கு சொல்ல நினைக்கின்ற இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க என்னவென்று சரியாக கேட்டுவிடும். ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது செய்யக்கூடிய ஒருவர் நாளை உன்னை தேடி வரப்போகிறார். அதிலும் இவர் மூத்தவர் என்பதனால் சற்று மரியாதையோடு தான் இவரை நீ வரவேற்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இவர் யார் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கும் பல விஷயங்களையும், உன்னை சூழ்ந்து வரும் பல பிரச்சனைகளையும், உனக்கென கொடுக்கும் பல உண்மைகளையும் நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். நான் இருக்கும் இந்த நேரம், உன்னோடு இந்த வராகி நான் இருக்கும் இந்த நேரம் உன்னை சுற்றி நடக்கும் பல விஷயங்களையும் சரியாக உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு நான் வருகின்ற இந்த காலமும் இந்த நேரமும் உன்னை தேடி வரும் பல விஷயங்களை உனக்கு நிச்சயமாக என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கு நல்லது செய்ய நினைக்கின்ற ஒருவர் உன்னை தேடி வருகிறார் என்றால் அதை எப்படி நம்மால் மறுக்க முடியும்? அதை எப்படி நம்மால் இல்லை என்று சொல்லிவிட முடியும்? உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் இந்த காலமும் உனக்கு சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னிடத்தில் இருந்து நான் பெறுகின்ற எல்லா மாற்றங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உனக்கென நான் சொல்ல நினைக்கும் சில உண்மைகளை நீ உணர்ந்து விட்டால் போதும். அதன் பிறகு இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கும் அத்தனை விஷயங்களையும் சரியான நேரத்தில் உன் கைகளில் தந்துவிடும். எதையுமே நாம் தெரிந்தும் தெரியாமலும் புரிந்தும் புரியாமலும் இருப்பதை விட அதை என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்வதுதானே நல்லது. அதை என்னவென்று நீ உணர முயற்சி செய்வதுதானே நல்லது. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரமும் இந்த காலமும் இனி உனக்கான தேவைகளை எல்லாமும் உனக்கு சரியாக கொடுக்க வரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. சரியான நேரத்தில் இந்த வாழ்க்கையில் நீ பெற நினைக்கின்ற விஷயங்களை எல்லாமும் நிச்சயமாக பெற்றுவிட வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. அம்மாவினுடைய அன்பு உனக்கு என்ன பெற்றுத்தர காத்திருக்கிறது என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னிடத்தில் நான் எதை எதிர்பார்க்கிறேனோ அவை ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக என்னவென்று காண்பித்து கொண்டுதான் இருக்கிறாய். என் மீது அன்பு கொண்ட என் பிள்ளை எப்பொழுதும் என் மீது முழுமையான அன்பு கொண்டுதான் என்னை தேடி வருகிறார். ஒருபோதும் என் குழந்தை என்னை விட்டு சென்று நினைத்தது கிடையாது. அம்மா தனக்கு நல்லது செய்கிறாளோ இல்லையோ, ஒருபோதும் அம்மாவை விட்டு செல்லக்கூடாது என்ற மன உறுதியோடு என் பிள்ளை நீ இருக்கிறாய் அல்லவா? போதும். இப்படிப்பட்ட ஒரு மன உறுதியோடு நீ இருந்து விட்டாலே அது போதும். உனக்கு சரியான நேரத்தில் சரியான விஷயங்கள் தெளிவாக நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். வராகி உன் வாழ்க்கையில் நல்லது செய்ய வருகின்ற ஒருவரை உனக்கு அடையாளப்படுத்துகிறேன் என்றால் நிச்சயமாக இவர்களை நீ யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்களை யார் என்று நீ கட்டாயமாக உணரத்தான் வேண்டும். உன் வாழ்க்கையில் நல்லது செய்ய வருகின்ற ஒருவரை நாம் விட்டுவிட முடியுமா? நமக்கான நல்லதை கொண்டு வந்து நமக்கு கொடுக்கின்ற ஒருவரை நாம் வேண்டாம் என்று தள்ளிவிட முடியுமா? எந்த நேரமும் இந்த வாழ்க்கையை நினைத்து என் பிள்ளை நீ கலங்காதே. எந்த நேரமும் இந்த வாழ்க்கையை பற்றி யோசித்து நீ வருந்தாதே. உனக்கு என்ன நடக்க இருக்கிறதோ அது எந்த நேரத்தில் உன் கைகளில் வந்து சேர வேண்டுமோ அது அந்த நேரத்தில் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்க என்றும் உனக்கான நல்லது நடந்தே தீரும். நான் இருக்க என்றும்
உனக்கான வாழ்க்கை உன் கைகளில் வந்தே தீரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம் எண்ணங்கள் என்னவாக இருக்கிறது, நம் யோசனைகள் என்னவாக இருக்கிறது, நம்மை தேடி எந்தெந்த விஷயங்கள் எல்லாமும் நடக்கிறது என்பதனை முதலில் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்மோடு இருக்கின்ற ஒவ்வொன்றையும் நாம் முழுமையாக புரிந்து கொள்ள நினைக்கும் இந்த நேரம், இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நமக்கு சரியாக கிடைப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எதிலுமே ஒரு மாற்றத்தையும் ஒரு திருப்பத்தையும் நம்மால் அடைந்துவிட முடியும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இத்தனை காலம் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாமும் தந்திருக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை நீ பதறி இருந்தாலும் இனிமேல் உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கையை நீ தெளிவாக உணரப் போகிறாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. வராகி உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இது போன்ற காலம் உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் இனி உன்னுடையதாக மாற்றும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தெய்வத்தினுடைய அருளோடு உனக்கு கிடைக்கப் பெறும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி எப்பொழுதும் உனக்கானதாகவே உன்னை தேடி வரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கான ஒரு விஷயங்களோடு உன்னை தொடரும் இந்த மாற்றங்களை நீ எப்பொழுதும் விட்டுவிடக்கூடாது என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் யோசித்து கொண்டிருக்க இங்கு நேரம் இல்லை. நமக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை நமக்கு என்னவாக மாற்றுகிறது என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்காக வரக்கூடிய ஒவ்வொருவரையும் நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். யாரால் நமக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் யோசித்து நாம் எப்பொழுதும் கலங்கி நிற்பதை விட எந்த நேரம் நமக்கு என்ன நடந்தது என்பதனை சற்று ஆழமாக சிந்தித்து பார்த்தாலே உனக்கு புரிந்துவிடும். இனி வரும் நாட்களில் உனக்கானது என்ன நடக்கப் போகிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். கலங்கிய நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல திருப்பங்கள் நடக்காமல் போனதுதான். நீ அந்த நேரத்தில் கலங்காமல் இருந்து உனக்கான வாழ்க்கையில் நீ விரும்பிய மகிழ்ச்சியை பெறுவதற்கு நீ துணிந்து நின்றிருப்பாயானால் நிச்சயமாக நீ விரும்பிய மாற்றங்களும் இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்படுகின்ற விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக சரியான நேரத்தில் ஒன்று விடாமல் உன்னை வந்து சேர்ந்திருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நீ எதிர்பார்க்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை உன்னை சரியாக கரை சேர்த்து நிற்கும் என்பதனை நீ மறக்காதே. ஒவ்வொரு பொழுதும் விடியும் பொழுதும் இந்த பொழுது நமக்கானது என்பதனை நாம் எப்படி தெரிந்து கொள்கிறோம்? அந்த பொழுதில் நம்முடைய மனதில் இருக்கும் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் தான் நம்மை அப்படி சிந்திக்க வைக்கிறது. நமக்குள் தோன்றும் சில உண்மையான விஷயங்கள் தான் இவை எல்லாவற்றையும் நமக்கு என்னவென்று சொல்லி புரிய வைக்கிறது. நடக்கும் நன்மைகளோடு என் பிள்ளை மனதில் நல்லதொரு சிந்தனைகளோடு எதிர்வரும் நாட்களை நீ எதிர்கொள்ள துணிந்து விட்டாலே அது போதுமல்லவா? உனக்காக என்ன நடந்தாலும் சரி, அவை எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நம்பு. உன் விருப்பங்கள் ஒவ்வொன்றிலும் நீ எதிர்பார்த்த உன்னுடைய ஆசைகள் ஒவ்வொன்றும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நம்பு. இந்த காலத்தின் கட்டாயம் உன்னோடு இருந்து நான் உனக்கு சொல்ல துணிகின்ற விஷயங்கள் எதுவென்றாலும் அது சரியாகவே உனக்கு நடத்தி முடிக்கப்படும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லது வேண்டியும் நல்ல திருப்பங்களை வேண்டியும் என் பிள்ளைக்கு நான் கொடுக்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி முழுக்க முழுக்க உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருந்து உன்னை கரை சேர்ப்பேன், நான் இருந்து உன்னை கை தூக்கி விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லதுதான் எப்பொழுதும் இந்த சூழ்நிலைகளை நிச்சயமாக இனி உனக்கு
நம்பிக்கையோடு மாற்றி கொடுக்கும் என்பதனை மறக்காதே. நாளைய விடியல் பொழுது வியாழக்கிழமையினுடைய விடியல் பொழுது. வியாழக்கிழமையினுடைய விடியலில் ஒரு மூத்தவர் உன் இல்லத்திற்கு வந்து விட்டார் என்றால் நிச்சயமாக அந்த இடத்தில் இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனையான ஒரு முக்கியமான பிரச்சனை உனக்கு முடிவுக்கு வரும். அப்படி இல்லை என்றால் அந்த பிரச்சனையை முடித்து வைப்பதற்கான ஒரு வழியாவது உனக்கு பிறக்கும். உண்மைதான். நீ நான் சொல்கின்ற வார்த்தைகளை எப்பொழுதும் முழுமையாக ஏற்றுக்கொள்கின்ற பிள்ளைதான். ஒருபோதும் தாயின் வார்த்தைகளுக்கு நீ மறுப்பு சொல்ல மாட்டாய். உன்னை தேடி வரும் இந்த விஷயங்களுக்கு ஒருபோதும் என் பிள்ளை நீ இல்லை என்று மறுக்க மாட்டாய். உனக்காக நான் இன்று பேசுகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். எந்த நேரத்திலும் எதையும் நீ சரியாக தெரிந்து கொண்டாலே அது போதும். கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு நான் ஒவ்வொன்றையும் சொல்லிக் கொடுக்க வருகின்ற இந்த நேரம் இனி அத்தனை விஷயங்களையும் உனக்கு நான் தெளிவுபடுத்தி கொடுக்க வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள். தெளிவுபடுத்திவிட நான் வருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள். உன்னோடு நான் இருக்க இனி உனக்குள் எந்த மாற்றங்களும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறக்காது. என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் உன்னால் நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ மறக்காது. எத்தனையோ தீர்வுகளை கொடுத்த இந்த வாழ்க்கை இனி உனக்கு நல்ல புரிதலை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்காது. நல்லதொரு மனநிறைவை இந்த வாழ்க்கை இனி எப்பொழுதும் உனக்கு சரியாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்காது. உன்னை நான் நல்ல நேரத்தில்தான் மீட்டெடுக்க வந்திருக்கிறேன். நாளைய வியாழக்கிழமையின் பொழுதில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்தது போல உன்னுடைய நம்பிக்கையை காப்பாற்றும் விதமாக உன்னை தேடி வரக்கூடிய தெய்வம் குபேர பகவான். வியாழக்கிழமையினுடைய தெய்வமான குபேர பகவான் உன்னுடைய வீட்டிற்கு வருவதோடு மட்டுமல்லாமல் அங்கிருக்கும் பண தேவைகளுக்கு தீர்வுகளை கொடுக்க போகிறார். சுற்றி இருக்கும் பல விஷயங்களுக்கு நிச்சயமாக முற்றுப்புள்ளியை வைக்கப் போகிறார். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் துணையிருந்து உனக்கு நடத்தி கொடுக்க வருகிறார் என்பதனை நீ மறக்காது. எந்த நேரத்திலும் இந்த தாய் தருகின்ற வாக்கு உன்னை விட்டு விடாது. இந்த தாய் கொடுக்கின்ற வாக்குறுதிகள் உன்னை தள்ளிவிடாது. உன் வாழ்க்கையில் ஒரு நல்லதை நடத்துகின்ற ஒருவர் வரும்பொழுது அம்மா ஒருபோதும் அதனை உதாசீனப்படுத்திவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள். என் குழந்தையை, ஒவ்வொரு உண்மைகளோடும் நீ எதையும் புரிந்து கொள்ளும் பொழுது உனக்கு வேண்டிய விஷயங்கள் பல நிச்சயமாக இனி உனக்கென்று நடந்தே தீரும் என்பதனை மறக்காதே. உனக்கென்று இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு கொடுத்தே தீரும் என்பதனையும் மறக்காதே. தேவையில்லாமல் நாம் என்ன செய்கிறோம், தேவையில்லாமல் எந்த விஷயத்தின் மீது நாம் ஆசைப்படுகிறோம், இது நமக்கு கிடைத்தால் என்ன, கிடைக்கவில்லை என்றால் என்ன என்பதனை எல்லாமும் முதலில் நாம் ஆராய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விஷயங்களிலும் நமக்கான ஒரு தீர்வு எப்பொழுதும் கிடைத்து கொண்டே இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு யதார்த்தங்களையும் நாம் நிச்சயமாக கண்டுகொள்வோம். இந்த வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு புரிதல்களையும் நாம் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வோம் என்பதனை நீ மறக்காதே. எந்த நேரமும் அம்மா உனக்கு கொடுக்கின்ற வாக்குறுதிகளின்படி உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நீ கவனமாக மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. சரியாக எதையும் நீ புரிந்து கொண்டால் இனி எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ சரியான மனநிறைவோடு எதையும் பெற்றுக்கொண்டு நீ வாழ்ந்து விடுவாய் என்பதனை மறக்காதே. இந்த நேரம் இனி உனக்காக உன் மனதில் தோன்றும் உண்மையான எண்ணங்களுக்காக எப்பொழுதும் போல உன்னை ஆட்டி படைக்கும் பல துன்பங்களிலிருந்து உன்னை மீட்டெடுக்க நான் வந்திருக்கிறேன் என்பதனை மறக்காதே. சரி என்றும் தவறென்றும் இந்த வாழ்க்கையில் நடத்தப்படும் பல விஷயங்களோடு நீ ஒவ்வொன்றையும் இனி முழுக்க கவனமாக புரிந்து கொண்டால் அது போதும்.
குபேர பகவான் வரும்பொழுது நிச்சயமாக என் பிள்ளை நீ நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். மனமுடைந்து நிற்கக்கூடாது. நிச்சயமாக நமக்கு நம் தெய்வத்தின் அருளால் நாம் நம்முடைய முயற்சிக்கு பலனாக நாம் விரும்புகின்ற பணம், நாம் தேடுகின்ற செல்வம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கை உணர்வோடு நீ இருக்க வேண்டும். அப்படி மட்டும் நீ நம்பிக்கையோடு இருந்து விட்டாயானால் அவர் வருவார் என்ற நம்பிக்கையோடும், நாம் நினைத்தது நமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடும் நீ இருந்து விட்டாயானால் நிச்சயமாக நீ நினைத்தது ஒவ்வொன்றும் உனக்கு சரியாகவே நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ மறந்து விடாதே. ஒவ்வொரு நாளும் இந்த தெய்வத்தினுடைய அருளோடு உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். உன்னோடு நான் சொல்ல நினைக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ எப்பொழுதும் கவனமாக புரிந்து நடந்து கொள். எந்த ஓரிடத்திலும் என் பிள்ளை இந்த வாய்ப்புகளை எல்லாமும் நீ விட்டு விடாது. எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையை நீ விட்டு விடாது. நல்லது வேண்டி நான் உனக்கு சொல்ல நினைக்கும் இந்த தேவைகளோடு இனி உன்னிடத்திலிருந்து நான் பெற நினைக்கும் சில விஷயங்களை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காது. நிச்சயமான வாய்ப்புகளோடு உனக்கு நான் கொடுக்க நினைக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள மறந்து விடாது. தெய்வம் உனக்கு என்ன தர யோசிக்கிறது என்பதனை எல்லாமும் இனி வரும் நாட்களில் நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னை தேடி வரும் பல உண்மைகளோடும், உன்னை தேடி வரும் பல நன்மைகளோடும் நீ எப்பொழுதும் போல சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொண்டாலே அது போதுமல்லவா? நாம் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு இந்த வாழ்க்கையை நீ எப்பொழுதும் போல சரியாக முன்னெடுத்து வர வேண்டும். எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையை நீ கவனமாக கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதனை நீ மறக்காது. வராகி சொல்ல சொல்ல இனி இந்த வாழ்க்கையானது உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு சரியாக நடத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உனக்கு சரியாக நடத்தி கொடுக்கப்படும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். வராகி சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு யதார்த்தங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காது. என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்ற பயத்தை எல்லாமும் தவிர்த்து உனக்கு நடக்கக்கூடிய சில நல்ல விஷயங்களை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கு நடக்கவிருக்கும் சில நம்பிக்கைக்குரிய விஷயங்களை நீ புரிந்து கொண்டால் அது போதும். ஓம் குபேராய நமக என்று சொல்லி நாளைய விடியல் பொழுதை நீ நம்பிக்கையோடு எதிர்கொள்ளத் தொடங்கு. இந்த தாயின் வார்த்தைகளை நீ கேட்டது உண்மை என்றால் ஓம் குபேராய நமக என்று எனக்கு பதிவிடு. போதும், நான் புரிந்து கொள்வேன். என் பிள்ளைக்கு தெரிந்துவிட்டது. நிச்சயமாக நாளை குபேர பகவானினுடைய அருளை என் பிள்ளை நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்று குபேர பகவானினுடைய அன்போடும் அருளோடும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடத்தி கொடுக்கப்பட இருக்கின்ற பல நல்ல விஷயங்களை நீ என்னவென்றும் ஏதுவென்றும் இனி சரியாக புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு நான் இருக்கிறேன் என்பது போல எப்பொழுதும் உன்னோடு நான் தொடர்கிறேன் என்ற ஒரு விஷயத்தை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை முழுமையையும் நீ எதிர்கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் நீ ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ வேண்டும். நமக்கான உதவிகளோடு நம்மை தேடி வருகின்றவர்களை நாம் எப்பொழுதும் விட்டுவிடக்கூடாது என்றுதான் உன் அம்மா மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்கிறேன். நடப்பதில் உனக்கு கிடைக்கும் நல்ல விஷயங்களை நீ ஒருபோதும் தொலைத்து விடாதே. எல்லாமும் உனக்கு நன்மையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலும் அது போதும். என் தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள்
என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.